தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிக்கிற அந்தகன் திரைப்படம் வெளியாக போகுது. பெரிய அளவில் அது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதில் என்ன இன்னொரு விஷயம்னா, அந்த படத்தை தாண்டி ஒரு விஷயம் யோசிக்கிறதுனா, பிரசாந்த் அப்படிங்கிற அந்த நடிகரை மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறாரு. என்னென்னா, 1990 இவருடைய முதல் திரைப்படம் வருது. ராதாமோகன் இயக்கத்தில். வைகாசி பிறந்தாச்சு. காவேரி ஹீரோயின். அவங்களுக்கு அதான் முதல் திரைப்படம். படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. நான் தஞ்சாவூர் திருவள்ளுவர் திரையரங்கத்தில் அந்த படத்தை பார்க்குறேன். ஆரம்பத்தில் ஒரு 2-3 நாள் ஒரு நார்மலாக போயிட்டு இருந்தது அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் சொல்லி மவுத் டாக் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒருத்தர் வந்து நான் படம் நல்லா இருக்குது, அந்த பையன் யாருப்பா சூப்பராக நடிச்சிருக்கிறார், அந்த ரொம்ப ஆக்டிவாக இருக்கான்ப்பா அந்த பையன் அப்படின்னு. இதில் ஆச்சரியம் என்னென்னா, அப்போ வந்து பிரசாந்துக்கு வயசு 17 தான். ஆனால் நல்ல நடிப்பு, ஒரு ஆட்டம் பாட்டம், முழு நடிகராக தேர்ந்த ஒரு நடிகராக முதல் படத்திலேயே வந்து அச்சீவ் பண்ணது வந்து பிரசாந்த். அதுக்கு முக்கிய காரணம் அவங்க அப்பாவை சொல்லணும். என்ன காரணம்னா, சின்ன வயதுலேயே ஹார்ஸ் ரைடிங்லேருந்து ஒவ்வொரு விஷயமும் தன்னுடைய பையனுக்கு நடிப்புக்கான விஷயத்துக்காக அவ்வளவு வந்து அதை கற்றுக் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி, ஒரு அந்த அளவுக்கு ஒரு பொத்தி வளர்க்குறதுன்னு சொல்கிற மாதிரி சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கிறாரு. அந்த திறமையை வந்து சரியாக வந்து அதை கற்றுக்கிட்டு இப்போ ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு வந்துகிட்டே இருந்தார் பிரசாந்த். அதனால் அவருடைய ஒட்டுமொத்த திறமையே பார்த்திங்கன்னா, ஒரு முதல் படத்துலேயே அவ்வளவு ஒரு ஈர்ப்பாக நடிச்சிருப்பார். எல்லாருமே கவர்ந்தார். அந்த படத்தில் பாட்டும் தேவா இசையில் பாட்டுகளும் எல்லாருமே ஹிட்டு. அதுக்கு அடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொன்றுமே வந்து ஒரு பெரிய அடுத்தடுத்த அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது பிரசாந்துக்கு. அடுத்தடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா, செம்பருத்தி, ஜீன்ஸு, கண்ணெதிரே தோன்றினால் தொடர்ந்து ஹிட்டு. அப்போ அந்த ஜீன்ஸ் படம் வந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த சங்கர் இயக்கத்தில் ஐஸ்வர்யா ராய் அது ஜோடி. ஒட்டுமொத்த மீடியாவும் அந்த நேரத்தில் அப்போ வந்து பத்திரிகைகள் தான் பெரிய அளவில் கோலாச்சிட்டு இருந்தது. டிவிக்களுடைய ஆதிக்கம் ரொம்ப குறைவான ஒரு காலகட்டம் அது. அந்த நேரத்தில் ஐஸ்வர்யா ராய்க்கு ஃபோக்கஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ முதலாக வந்து சாவி வார இதழுக்காக பிரசாந்தை பேட்டி எடுத்தது நான். அப்போ அவங்க வீடு எங்கே இருந்துச்சு அப்படின்னா, நார்த் உஸ்மான் ரோடில் இப்போ பிரசாந்த் டவர்ஸ் இருக்குல்ல, மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாளிகை வணிக நிறுவனம், அந்த இடத்துல இருந்துச்சு அவங்களுடைய வீடு. அப்போ ஒரு மாலை நேரம், சாயந்தரம் ஒரு 4 மணி இருக்கும். இவருக்கு தொலைபேசிட்டு வாங்க 4 மணிக்கு வாங்கினாங்க. 4 மணிக்கு போகிறேன். நானும் என்னுடைய நண்பர் செந்தில் 2 பேரும் போகிறோம். போயிட்டு நல்ல ஒரு முதல் அறிமுகம் அது. ஆனால் அது ஒரு அப்படி தோணாத அளவுக்கு அவ்வளோ நட்பு ரீதியாக பழகினார் பிரசாந்த். அந்த படத்தை பற்றி கேட்டதுக்கெல்லாம் அவ்வளோ உற்சாகமாக சொல்லி, ஒரு ஃப்ரெண்ட்லியாக, ஒரு நடிகர் ஒரு ஜெர்னலிஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு உறவு இல்லாமல் ஒரு நட்பு ரீதியான ஒரு பழக்கம். நல்லா ஜோவியலாக பேசிட்டு நான் அவர்கிட்ட கேட்டது இன்னும் ஞாபகம் இருக்குது. ஒவ்வொரு சீனுக்கும் டைரக்டர் சங்கர் வந்து எப்படி உங்களை தயார்படுத்துவார் அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், அந்தந்த சீனுடைய அது என்ன உணர்வோ அதுக்கேற்ற மாதிரி. உதாரணமாக வந்து என்னென்னா, ஒரு ஆக்ஷன் சீன் அப்படின்னா கொஞ்சம் கோபமாக இருக்கிற மாதிரி பேசுவார். ஏன்னா நமக்கு அந்த எமோஷனல் வரணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த செட்டுடைய அந்த வண்ணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும். இந்த மாதிரி தான் எல்லா விதத்துலையுமே வந்து நமக்கு அந்த ஆக்ஷனுக்கோ இல்லை இருக்கோ அந்த நடிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளை தயார்படுத்திடுவார் அப்படின்னாரு. நான் உடனே அதை கிண்டலாக கேட்டேன், அப்போ காதல் காட்சிகளுக்கு எப்படி தயார்படுத்துவார் அப்படின்ட்டுதுன்னு. உடனே நான் பக்கத்தில் இருந்த நண்பர் செந்திலை பார்த்துட்டு சொல்கிறார், பார்த்தீங்களா உங்கள் ஃப்ரெண்டு எப்படி பேசுகிறாருன்னு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்போ அவங்க அம்மா சாந்தி அம்மா அவங்க தான் வந்து காஃபி கொடுத்து, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் ஆகிட்டார். அதுக்கு முன்னாடியே வந்து பெரிய வசதி படைத்த ஒரு குடும்பம். ஆனால் அவங்களுடைய அந்த செட்டப் அந்த ஒரு நாளில் பார்த்து புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஒரு நடுத்தர குடும்பத்துக்கான ஒரு மனநிலை, எல்லாரையும் மதிக்கிறது, ஒரு அன்பாக பேசுகிறது, இந்த மாதிரியான ஒரு இது ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவு அது, அவர் அந்த பேட்டி எடுத்தது. இப்போ அதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்துட்டு இருந்தால் மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக தான் இருந்தார். இடையில் ஒரு இடைவெளி ஏற்பட்டுச்சு அவருக்கு. அந்த நேரத்தில் வந்து பல பேர் பல விதமாக விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் ஒரு பிறந்தநாள் அன்னைக்கு அவரை சந்தித்தப்போ நான் சொன்னது என்ன அப்படின்னா, இது இந்த இடைவெளி வந்து ஒன்றும் தவறு இல்லை. ஏன் அப்படின்னா, நல்ல ஒரு எடுத்த உடனே சிக்ஸர் அது இது நடித்து ஒவ்வொரு போட்டியிலையும் ஜெயிச்சுட்டு இருந்த ஒரு கிரிக்கெட் வீரர் இடையில் வந்து வர்ற பால்லாம் பார்த்திங்கன்னா படுபயங்கரமாக இருக்குது. அப்படிங்கிறப்ப அவுட் ஆகாமல் அதை தடுத்து அவுட் ஆகாமல் நிற்கிறது இருக்குல்ல, அதுவே ஒரு பெரிய விஷயம். அதை தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா காலம் அந்த மாதிரியான சில சிக்கல்களை அவருக்கு கொடுத்துச்சு. அதெல்லாம் தாண்டி ஏன்னா அந்த படத்துடைய இடைவெளி வேறு, அடுத்தடுத்த படத்துக்கு இடைவெளி, அந்த சூழலில் வேறு யாராக இருந்தால் மனம் சோர்ந்து போயிருப்பாங்க. ஆனால் இவர்
எப்பயுமே அந்த நாயகனாக நடிக்கிறதுக்கு தயாராக தன்னுடைய மனதையும் உடலையும் வைத்திருந்தார். அது பெரிய ஒரு விஷயம். அது அந்த மாதிரி நீங்கள் ரெடியாக இருக்கீங்க, அது மாதிரி மறுபடியும் நீங்கள் அடிச்சு ஆடுறதுக்கான ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு வந்தேன். அந்த காலம் இப்போ வந்திருக்குது. இப்போ எப்படின்னா, இப்போ அந்தகன் திரைப்படம், அந்தாதுன் அப்படிங்கிற ஹிந்தி திரைப்படத்துடைய ரீமேக் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு. ஆனால் அதை ரீமேக்குன்னு சொன்னால் அந்த படத்துடைய இயக்குனர் பிரசந்தோடைய அப்பா தியாகராஜன் ஒத்துக்கவே மாட்டார். ஏன்னா நிறைய காட்சிகளை தமிழுக்காக சேர்த்துருக்குறாங்க. அதனால் இது ரீமேக் இல்லை, ரீமேட் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. அது மாதிரியான தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பும் இருக்குது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது ஹீரோவாக நடித்து அந்தகன் வரக்கூடிய இந்த சூழலில் இந்த படம் வெளியாக ஒரு சூழல்லே பார்த்தீங்கன்னாலே ஒரு தகவல் வந்தது. விஜயுடைய கோட் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் பிரசாந்த் நடிக்கிறார் அப்படின்ட்டு. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் அவருக்கு. அடுத்தது அதாவது மறுபடியும் அடித்தாட ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு. இந்த நேரத்தில் பல பேருக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, விஜய் கூட படத்தில் நடிக்கிறாரு, அப்போ இவரும் வந்து விஜய் கூட அரசியலுக்கு வருவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இது அவர்கிட்டையும் கேட்டாங்க. கேட்குறப்ப அவர் என்ன சொன்னார்னா, யார் மக்களுக்கு நல்லது செய்வாங்களோ அவங்க கூட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்னார் பிரசாந்த். அது இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவர் அரசியலுக்கு வருவாரா அப்படின்ட்டுன்னு. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்லணும். அது 2001 அந்த வருடம் 2001. அப்போ விஜயோடைய பகவதி படம் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு. சென்னையில் பிர்லா பிளானிட்டோரியம் இருக்குல்ல, அங்கே போயிட்டுருக்கு. அந்த படத்தோட இயக்குனர் வெங்கடேஷ்ட விஜய் சொல்கிறார், பிரசாந்தை பார்க்கணும், ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு. என்ன காரணம்னா, வெங்கடேஷ் வந்து அதுக்கு மட்டும் தான் சாக்லேட்னு ஒரு படத்தை வந்து பிரசாந்தை வச்சு படம் எடுத்தார். அந்த படம் நல்லா ஓடிச்சு. அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பழக்கம் இருக்குமே, கூப்பிடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே 2 பேரும் பழக்கம் இருந்தாலும் இவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி இவர் சொன்ன உடனே அது மாதிரி எப்போ சந்திக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் பிரசாந்த் அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் கேட்டிருக்கிறாரு. அதுக்கு பிரசாந்த் என்ன சொல்லியிருக்காரு, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னா, இது மாதிரி பிர்லா பிளானிட்டோரியம் ஷூட்டிங், நான் கிளம்பி வர்றேன். அது ஒரு ஈகோ பார்க்காம, ஒரு டாப் ஸ்டாராக இருந்தால் கூட அது ஒரு ஈகோ பார்க்காம நேரடியாக வந்து அதை பற்றி வெங்கடேஷ் சொன்னப்போ சொன்னார். வீடியோலையும் வந்துடும், யூடியூப்பில் இருக்குது. அவர் சொல்லி பார்த்துங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க விஜயும் பிரசாந்தும். அது என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது இன்னை வரைக்கும் மர்மம். இப்போ மறுபடியும் இப்போ சந்தித்து பேசியிருக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, இந்த கோட் படத்துடைய ஷூட்டிங்க்கு முன்னாடி அப்பயும் அந்த மாதிரி வந்தது, என்ன பேசுனாங்க அப்படின்னு. அதுக்கு பிரசாந்த் சொல்லிட்டாரு, இது அரசியல் ரீதியாக பேசுனது வெளியில் சொல்ல முடியாது அப்படின்னு. இப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப என்னென்னா, இந்த 2 பேருக்குமான ஒரு நட்பு உறவு அப்படிங்கிறது ரொம்ப வருடகமாகவே இருக்குது. இப்போ மறுபடியும் இந்த படத்தில் சேர்ந்து நடிக்கிறாங்க. இப்போ அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு, கட்சியும் துவங்கிட்டார் விஜய். அப்போ பிரசாந்த் கூட இருப்பாரா அப்படிங்கிறதோடு சேர்த்து இன்னொரு கேள்வி வருது, இந்த அந்தகன் படத்தில் அரசியல் இருக்குமா அப்படின்னு. ஏன்னா இதுக்கேற்ற மாதிரி ஏற்கனவே தியாகராஜன் என்ன சொல்லியிருக்கிறாரு, இது ரீமேக் இல்லை, ரீமேடு அப்படின்னு, தமிழுக்காக நிறையா சேர்த்துருக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி சேர்க்கப்பட்ட காட்சிகளில் அரசியல் வசனங்கள் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு. அது ஒரு பக்கம் வைப்போம். இல்லை, இன்னொரு விஷயம் வந்து நம்ம சொல்லி ஆகணும். என்னென்னா, பிரசாந்த் அப்படின்னு உடனே வரக்கூடிய ஒரு விமர்சனம் வந்து என்னென்னா, அவங்க அப்பா தியாகராஜன் தான் பிரசாந்தோடைய ஒரு திரை வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டார், தலையிட்டு அவருடைய அடுத்தடுத்த படங்கள் விஷயங்களில் தலையிட்டு. ஆனால் என்னென்னா, இதை பிரசாந்தே சொல்லியிருக்கிறாரு, எனக்கான விஷயம் எந்த ஒரு தகப்பனும் வந்து தன்னுடைய பிள்ளைக்கு வந்து கெடுதல் நினைப்பாங்களா, இல்லை கெடுதல் செய்வாங்களா, எனக்கான முன்னேற்றத்துக்கு காரணமே எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு. இதை பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நடிகர்களை பார்த்து ஒவ்வொரு விஷயங்களை வந்து இந்த கால இளைஞர்கள் கற்றுக்குறாங்க. பிரசாந்த்கிட்ட கற்றுக்க வேண்டிய பல விஷயங்கள் சொல்லலாம். தன்னோட உடலை மெயின்டைன் பண்ணுறது, படத்துக்கான ஒரு இடைவெளி இருந்தால் கூட அதுக்காக மனம் தரலாமல் தொடர்ந்து அதுக்கான விஷயங்களில் ஈடுபடுறது. இதை விட முக்கியமான ஒரு விஷயம், தந்தை சொல்மிக்கோர் மந்திரம் இல்லைங்கிற மாதிரி தன்னுடைய தந்தைக்கு அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மரியாதை, பயபக்தி. இதை பற்றி இந்த அந்தகன் பட ஷூட்டிங்கில் நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி டைரக்டர் KS ரவிக்குமார் அவரும் நடிச்சிருக்கிறார் அந்தகன் படத்தில். அவர் சொன்னப்பே சொல்கிறாருல்ல, இந்த மாதிரி ஜாலியாக கலகலப்பாக போயிட்டுருக்கும் அந்த படப்பிடிப்பு துவங்கிறதுக்கு முன்னால் எல்லாம் பேசிகிட்டு இருப்போம். இவர் டைரக்டர் தியாகராஜன் வருவார், எல்லாம் கப்சிப்னு ஆயிடுவாங்க, தன்னுடைய அப்பா தான் அப்படின்னுங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் கூட, அவர் கேஷுவலாக இருப்பாங்கள்ல, அப்படி இல்லாமல் இவரும் ரொம்ப அமைதியாகிடுவார் பிரசாந்த். அவ்வளோ பயபக்தி அவங்க அப்பா மேலே அப்படின்னு. இதை கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த இது. இந்த அந்தகன் படம் அது ரீமேக் இல்லை, ரீமேடு, இந்த மாதிரி விஷயங்கள் தியாகராஜன் இயக்கி இதெல்லாம் ஒரு பக்கம். அதை தாண்டி ஒரு அப்பா மகன் உறவு எப்படி இருக்கணும், திருவள்ளுவர் சொன்ன மாதிரி தான் ஒரு அப்பா எப்படி இருக்கணும், தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்திருப்ப செயல்
அது மகனை எல்லா கலைகளும் கற்றுக் கொடுத்து ஒரு முக்கியமான இடத்துல உட்கார வைக்கிறது, அது ஒரு விஷயம். அது தியாகராஜன் கரெக்டாக பண்ணிட்டார். இன்னொரு பக்கம் அப்பாவுக்கு பையன் செய்ய வேண்டியதுன்னா, திருவள்ளுவர் சொல்கிறது என்ன, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள். இவங்க அப்பா எவ்வளோ ஒரு கொடுப்பினை இருந்தால் இந்த பையன் பிறந்திருப்பான் அப்படின்னு அதை பிரசாந்த் பண்ணுறாருல. இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதுக்காகவும் கூட இந்த திரைப்படம் மிகச்சிறப்பாக ஓடணும். வாழ்த்துக்கள்.